It's a great joy and privilege. Once again, this Lord's Day evening, we gather around His Word. இந்த கத்தரின் நாளிலே மாலை வேளையிலே அவருடைய வார்த்தையை சுற்றி கூடி வருவதற்கு பெரிய மகிழ்ச்சியும் ஸ்லாக்கியமாக எண்ணுகிறேன். We are turning to John's Gospel, 14th chapter, 27th verse. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்வோம். John's Gospel, 14th chapter, please, and verse 27. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திற்கு தயவு செய்து திருப்பிக் கொள்வோம். Peace I leave with you, my peace I give unto you, not as the world giveth, give I unto you. Let not your heart be troubled, neither let it be afraid. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Shall we look for God's grace so that we may hear His voice and obey Him? அவர் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய தேவனுடைய இரக்கங்களை நோக்கி தேவனிடத்தில் ஜெபிப்போமாக. Our loving Heavenly Father, wonderful King, faithful God, in the highly exalted name of Lord Jesus Christ, we come before Thy presence this evening with heart full of worship, praises, thanksgiving, and adoration. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, அன்பு நிறைந்த தேவனே, எங்களுடைய இருதயம் நன்றியினாலும் துதியினாலும் ஆராதனையாலும் நிறைந்தவர்களாக உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வருகிறோம். Loving God, the what a God who wants to speak to us always. ஆண்டவரே, அன்புள்ள தேவனே, எங்களோடு பேசுவதற்கு நீர் எப்பொழுதும் விருப்பமாயிருக்கிறீர். And we are needy people. ஆண்டவரே, நாங்கள் அதிக தேவையுள்ளவர்கள். This evening, remember us and speak to us in Thy small, still, loving voice. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களோடு பேசுவீராக உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு. And even the scripture portion, the verse we have read, commit into Thy loving hand, and every one of us, according to our deepest needs, break Thy word to us. ஆண்டவரே, எங்களுடைய தேவைக்கேற்ப உம்முடைய வாசித்த இந்த வேத வசனத்தை ஆசீர்வதித்து தந்து எங்களுக்கு இதை பெற்று தருவீராக. And take away wandering thoughts, keep all of us, all around us, in Thy full controls. ஆண்டவரே, எங்களுடைய சித்தரிக்கிற எண்ணங்களையும் எங்களை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் உம்முடைய அதிகாரத்துக்கு கீழாக வைத்துக் கொள்வீராக. And this time may be remembered in eternity. ஆண்டவரே, நாங்கள் செலவழிக்கிற இந்த நேரம் நித்தியத்திலே எங்களுக்கு நித்தியத்துக்கு ஏதுவான பலனை கொடுக்க உதவி செய்வீராக. Lord, we desire, we may not be hearers of Thy word, but doers of it. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக அல்ல, அதை செய்கிறவர்களாக இருக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். And we enthrone Lord Jesus Christ wherever we are, in our midst as King of Kings and Lord of Lords. ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இருக்கிற இடத்திலே மகிமைப்படுத்துகிறோம். And Lord, undertake for us. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் உதவி செய்வீராக. And claim the power of the Holy Spirit and every utterance, unworthy as I am myself, and especially for Brother Joshua. ஆண்டவரே, இங்கிருந்து நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீர் தாமே எங்களோடு கூட இருப்பீராக. அங்களுக்காகவும் மொழிபெயர்க்கிறதிலையும் நீர் தாமே உதவி செய்வீராக. We give Thee all the glory, pray with thanksgiving in the exalted name of our Lord and Savior, Lord Jesus Christ. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்தி இந்த ஜெபத்தை உயர்த்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். And here we find that peace, the Lord wants to give us His peace. இங்கே நாம் வாசிக்கிற இந்த வசனத்திலே தேவன் அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். In the present world, peace is a rare commodity. இந்த இப்பொழுது இருக்கிற உலக சூழ்நிலையிலே சமாதானமானது நமக்கு கிடைக்காத ஒரு காரியமாக இருக்கிறது. In the year 1945, after World War II, 51 nations joined together to promote international peace and also to safeguard international peace. They started United Nations Organization. 1945ஆம் ஆண்டிற்கு பிறகு இரண்டாம் உலக போருக்கு பிறகு 51 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து சர்வதேச சமாதானத்திற்காகவும் இந்த போர்களை தடுப்பதற்காகவும் ஐக்கிய நாடுகளை உருவாக்கினது.
Later on, many countries joined. At present, 193 member states are there, and as well as 2 observer states are there. அதற்கு பிறகு 193 நாடுகள் சேர்ந்து இப்பொழுது 193 சக நாடுகளும் அதை கண்காணிப்பதற்காக 2 நாடுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. But what the sad news is, and to prevent war, this was started, but until today, from 1945, 17 serious wars have been fought in the history. ஆனால் கவலைக்கான செய்தி என்னவென்றால், யுத்தங்களை தடுப்பதற்காக தொடங்கப்பட்ட இந்த குழுவானது 1945ஆம் ஆண்டிலிருந்து இப்பொழுது வரைக்குமாக 15 பெரிய யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன. So it is a failure on the part of man's great trial to produce peace. It is not possible. மனிதன் எடுத்துக்கொண்ட சமாதானத்தை கொண்டு வர எடுத்துக்கொண்ட முயற்சியானது தோல்வியற்றது என்று நாம் இதில் பார்க்கிறோம். International peace or assembly peace or family peace is not possible without individual peace. சர்வதேச அளவிலே சமாதானத்தையோ, ஒரு கூட்டத்திலே சமாதானத்தை ஏற்படுத்துவதோ, குடும்பத்திலே சமாதானத்தை ஏற்படுத்துவதோ, சொந்த வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்றால் அது சாத்தியமாகாது. And that is why we want to see about how to have individual peace. இந்த தனிப்பட்ட சமாதானத்தை எவ்விதமாக நாம் பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து இன்று நாளிலே தியானிக்க போகிறோம். One day a guest came to your house and there was a small boy in the house. ஒரு நாளிலே ஒரு வீட்டிற்கு ஒரு விருந்தினர் ஒருவர் வந்தார். அங்கே அந்த வீட்டிலே ஒரு சிறு பையன் இருந்தான். And from the beginning the guest entered, the small boy was going on asking him so many questions and pestering him. அந்த விருந்தினர் வீட்டுக்கு வந்து ஆரம்பத்திலிருந்தே அந்த சிறு பையன் அவரை பார்த்து அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தான். So to avoid this pestering, this guest, he searched in his pockets and found out an old world map. இந்த பையன் விதமாக கேள்வி கேட்பதை தவிர்ப்பதற்காக தன்னுடைய பாக்கெட்ல தேடி பார்த்து ஒரு பழைய இந்த உலக மேப் வரைபடத்தை எடுத்தார். He tore it into pieces and gave to the boy and said, now you fix it properly and bring it, then I know that you are an intelligent boy. அதை அந்த பையனை அடக்குவதற்காக அவர் அந்த வரைபடத்தை எடுத்து கிழித்து இதை நீ சரியாக செய்து எனக்கு எடுத்துக்கொண்டு வா, அப்பொழுது நீ புத்திசாலிதான் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். And this boy happily went, and within a few minutes he came back with the world map pasted together correctly. அந்த சிறு பையனானவன் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு சென்று சில நிமிடங்களிலே அதை எல்லாவற்றையும் சரி செய்து சரியாக ஒட்டி எடுத்துக்கொண்டு வந்தான். And the man asked, how is it possible for you within such a short time to bring the world into the right position? அந்த விருந்தினர் கேட்டாராம், உனக்கு எவ்விதமாக இது சாத்தியமானது? இவ்வளவு சிறிய நேரத்திலே இந்த வரைபடத்தை நீ சரியாக எடுத்துக்கொண்டு வந்தாயே? And the boy smiled and said, sir, on the other side of the paper there was the picture of a man. அந்த சிறு பையன் சிரித்துக்கொண்டே சொன்னானாம், இந்த வரைபடத்திற்கு பின்னாலே ஒரு மனிதனுடைய படம் இருந்தது. When I made the man all right, the world became all right. நான் இந்த மனிதனை சரி செய்த பொழுது அந்த உலக மேப், அந்த உலக வரைபடமானது சரியானது. When the individual man in the world gets real peace, lasting peace, then the world peace is also possible. இந்த உலகத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானத்தை பெறும் பொழுது, நித்திய சமாதானத்தை பெறும் பொழுது உலக சமாதானமும் சாத்தியமாகும். Now, how to get that individual peace and later on family and church peace? இந்த தனிப்பட்ட விதத்திலே சமாதானத்தை எவ்விதமாக பெற்று அதன் மூலமாக குடும்பத்திலே சமாதானம், சபையிலே சமாதானம் எவ்விதமாக பெறுவது? And we have to go to the source of peace. Who is the source? அந்த சமாதானத்தினுடைய ஆரம்பம் யாரிடத்திலிருந்து வருகிறதோ அங்கே நாம் செல்ல வேண்டும். In the book of Romans, chapter 16 and verse 20, we find the God of peace. ரோமர் 16:20 நாம் பார்க்கிறோம் சமாதானத்தின் தேவன் என்கிற காரியம். And also 2 Thessalonians, chapter 3, verse 16, 2 Thessalonians 3:16, the Lord of peace we find. 2 தெசலோனியர் 3:16 சமாதானத்தின் கர்த்தா என்று பார்க்கிறோம். So for peace, the source is
God, very God, who loves us the most. நம்மை அதிகமாய் நேசிக்கிற தேவன் தாமே சமாதானத்தின் காரணர். And he wants to give us real peace, lasting peace through 5 provisions which he has made for us. நமக்கு அவர் வைத்திருக்கிற விதத்தின் மூலமாக 5 வித சமாதானத்தை, நிலைத்திருக்கிற சமாதானம், மெய் சமாதானத்தை தர விரும்புகிறார். And through 5 things. 5 வித. And first is salvation. Through salvation, and through salvation, first of all, he wants to give us real peace, lasting peace. 5 விதமாக அவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். முதல் காரியம், ரட்சிப்பின் மூலமாக நமக்கு நித்திய சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். Every human being born into this world, whatever background, country, culture, language, religion, no religion, every child is born as an enemy of God. இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் சிறு பிள்ளையாக பிறக்கும் பொழுது, எந்த தேசமாக இருந்தாலும், எந்த குலம் கோத்திரமாக இருந்தாலும், எந்த மதமாகவோ மதம் இல்லாமல் இருக்கிற காரியமாக இருந்தாலும் தேவனுக்கு சத்துருக்களாக பிறக்கிறோம். Because we find man is born in sin. ஏனென்றால் நாம் அறிந்திருக்கிற வண்ணம் மனிதன் பாவத்திலே பிறந்திருக்கிறான். In Psalms 51 verse 5, a great king called David, he said, "Behold, I was shapen in iniquity, in sin did my mother conceive me." ஏனென்றால் நாம் சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிற விதமாக, ஒரு பெரிய ராஜா தாவீது என்ற ராஜா இவ்விதமாக எழுதுகிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். So from birth we are all sinners. பிறப்பிலிருந்தே நாம் எல்லோரும் பாவிகள். As sinners to the holy God, we are far away and we have become enemies. பரிசுத்த தேவனுக்கு முன்பாக பாவிகளாய் இருக்கும் பொழுது நாம் அவருக்கு தூரமாக, அவருடைய சத்துருக்களாக மாறி போனோம். But our loving God loves each one of us supremely, as though we are the only person in the whole world. நம்முடைய அன்புள்ள தேவனானவர் நாம் இந்த உலகத்திலே நாம் ஒருவர் தான் இருப்பதை போல நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட ரீதியிலே நம்மை தன்னுடைய பெரிய அன்பை கொண்டு நேசிக்கிறவராயிருக்கிறார். He knows our name. He knows every drop of tears we shed. நம்முடைய பெயரை அறிகிறவராயிருக்கிறார், நம்முடைய கண்ணீரை அறிகிறவராயிருக்கிறார். And every hair on our head he numbered. நம்முடைய தலையில் இருக்கிற எல்லா மயிர்களையும் அவர் எண்ணினவராயிருக்கிறார். And every step we take he has counted. நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். The details which even the loving mother may not know, our loving God knows about every one of us. He loves us. நம்மை குறித்ததான அவ்வளவு நுண்ணிப்பான காரியங்களை, நம்மை நேசிக்கிற தாயார் அறியாத காரியங்களை அவர் நம்மை குறித்து அறிந்து வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். And such a loving God, knowing the sinful man cannot come close to him, he took the first step to come to the man and save him from the condemnation of sin and save him from the captivity of sin. பாவத்தின் பிடியிலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் மீட்பதற்காக மனிதன் அவரிடத்திலே வர முடியாது என்பதை அறிந்த அன்புள்ள தேவனானவர் முதல் படி எடுத்து வைத்து மனிதனிடத்திலே வந்தார். We are reading book of Isaiah and chapter 53 and verse 5, very important verse. மிகவும் முக்கியமான வசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Isaiah 53 and verse 5. To save time, we'll read it in Tamil. ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Beloved, this verse is in 2 tenses belonging to 2 period of time. இந்த வசனத்தை வாசிக்கும் போது 2 வித காலகட்டத்திற்குள்ளாக 2 வித காலங்களை காட்டுகிறதா இருக்கிறது. First, it is about his being wounded, he being bruised, and then the punishment of our sin was upon him on the cross, all in past tense.
அவர் நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்படுகிறதும், அவர் நமக்காக நொறுக்கப்படுகிறதும், அவர் இது கல்வாரி சிலுவையிலே நம்முடைய தண்டனை ஏற்றுக்கொண்டதும், இது எல்லாமே கடந்த காலத்தை காட்டுகிறது. But last part is in the present tense. By his stripes, by the blood oozing through his stripes, we are healed today. அவருடைய தழும்புகளால், அவருடைய தழும்புகளில் இருந்து நாம் இன்று குணமாகிறோம் என்பது நிகழ்கால காரியமாக இருக்கிறது. So how wonderful God's word is. 2000 years ago something happened, and because of the power of that, the power of the blood of Lord Jesus Christ from his wounds, we can be healed from the disease of sin. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் செய்த காரியத்தின் மூலமாக, அதிலிருந்து புறப்படுகிற வல்லமையின் மூலமாக, அவருடைய தழும்புகளால் நம்முடைய பாவ வியாதியிலிருந்து நாம் குணமாக்கப்படுகிறோம். The blood of the Lord Jesus Christ has power even today. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு இன்றைக்கும் வல்லமை உண்டு. And we find in Ephesians chapter 1 verse 7. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. So because of the shed blood of the Lord Jesus Christ, two benefits we have. அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக நமக்கு 2 ஸ்லாக்கியங்கள் கிடைக்கின்றது. It is forgiveness of sins first. முதலாவது பாவ மன்னிப்பு. Man is miserable in this advanced age without any comfort, without any solace and peace because of his sin. No forgiveness of sin. எந்தவித தஞ்சமும் எந்தவித ஆறுதலும் இந்த இப்பேற்பட்ட நவீன உலகத்திலே இல்லாமல் இருப்பதின் காரணம் பாவ மன்னிப்பு இல்லாததினாலே தான். And man is having guilty conscience. அவனுக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. And sin not forgiven. மன்னிக்கப்படாத பாவங்கள் இருப்பதினாலே. And who can forgive sins? Why only God can forgive? Because somebody took the punishment of my sin upon him, and in my place he paid the full price or the full punishment of my sin. யார் அந்த பாவத்தை மன்னிக்க கூடும்? ஏன் பரிசுத்தமுள்ள தேவன் அந்த பாவத்தை மன்னிக்க கூடும்? ஏனென்றால் என்னுடைய ஸ்தானத்திலே எனக்காக ஒருவர் அந்த அடைய வேண்டிய தண்டனை எல்லாம் எடுத்து அவர் மேலே சுமந்து கொண்டு எனக்கு மன்னிப்பை ஏற்படுத்தினார். As people think this is not we are promoting some religion. This is what God has done for us, loving God, so that all of our sins can be forgiven in a moment of time. We lose all the guilty conscience, and that is the Lord's blood can do today. பொதுவாக இந்த உலகத்திலே நினைக்கிற விதமாக நாம் ஏதோ ஒரு மதத்தை பிரச்சாரப்படுவதில்லை. ஆனால் இங்கே தேவன் செய்த அன்புள்ள காரியத்தை ஒரு க்ஷண பொழுதிலே நம்முடைய பாவத்தினால் உண்டான நமக்கு ஏற்படுகிற அந்த குற்ற உணர்வை நீக்கி பாவ மன்னிப்பை தருகிறவராய் இருக்கிறார். Secondly, it is known as redemption. Actually, it comes first. Redemption means liberation or set free. இங்கே மீட்பு என்று இரண்டாவதாக மீட்பு என்று சொல்லப்படுகிற காரியம் அது நம்மை விடுவிக்கிற காரியத்தை குறித்து காட்டுகிறது. The blood has power to liberate us from all the bondage of sin. இந்த இரத்தத்திற்கு இருக்கிற வல்லமை என்னவென்றால் பாவத்தினுடைய எல்லா கட்டுகளிலிருந்தும் நம்மை மீட்கக்கூடிய வல்லமை. Many of us have the problem, how can I change myself and how can I come to God? அநேகருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. நான் எவ்விதமாக என்னை மாற்றிக்கொள்வது, எவ்விதமாக நான் தேவனிடத்தில் வருவது? But our loving God says, come as you are. ஆனால் நம்முடைய அன்புள்ள தேவன் சொல்கிற காரியம், நீ இருக்கிற வண்ணமாகவே வா.
with all your hypocrisy, with all your lust, with all your failures, and with all your lies and cheating, deceit, with all that, as you are, you come, but come repenting. உனக்கு உன்னுடைய எல்லா மாயமாலத்தோடும் உன்னுடைய பொய்யான நிலைமை இருந்தாலும் உன்னுடைய தோல்வியாக இருந்தாலும் உன்னுடைய எந்த விதமான பாவ நிலைமையாக இருந்தாலும் இருக்கிற வண்ணமாகவே வா, ஆனால் மனம் திரும்புதலோடு வா. So when we come to him, then his blood, when we put faith, personal faith on the power of the blood, in a moment, and the sinful bondage is removed from us, we are free. இங்கே நாம் அந்த இரத்தத்தின் வல்லமையிலே நம்முடைய சொந்த தனிப்பட்ட விசுவாசத்தை வைக்கும்போது ஒரு க்ஷண பொழுதிலே நாம் விடுதலை ஆக்கப்படுகிறோம். And that is what God has done by Lord Jesus Christ taking our place on the cross to pay the penalty of sin. இதுதான் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தினுடைய சம்பளத்தை கொடுப்பதற்காக அவர் நம்முடைய ஸ்தானத்தை எடுத்ததின் மூலமாக தேவன் நமக்கு இதை செய்திருக்கிறார். And that is why it is free, it is by grace, and we have to believe what God's word says, and we have to accept it, act upon it, then it becomes ours. அதனாலேதான் இந்த ரட்சிப்பானது இலவசமாக இருக்கிறது. இது கிருபையினால் உண்டானது. அதனாலே இதை நாம் விசுவாசித்து இதை நம்பி அதை செயல்பாட்டிற்குள்ளாக கொண்டு வர வேண்டும். All of us we want to believe, but we cannot believe. Why? நாம் எல்லாரும் இதை விசுவாசிக்கலாம் என்று நினைக்கிறோம், ஆனால் விசுவாசிக்க முடிவதில்லை. ஏன்? Mark's Gospel, chapter 1, verse 15. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Mark 1:15. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் தமிழ்ல வாசிக்கிறேன், கேளுங்க. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். So faith, for faith, the preliminary step is to repent, to turn our direction. விசுவாசத்தினால் ரட்சிப்பு. அந்த விசுவாசத்திற்கு முன்பாக செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்புதல், திசையை மாற்றுதல். Our lifestyle, we must be willing to change and then come to the Lord and say, Lord, I believe what thy word says. நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்ற நாம் ஆயத்தமாயிருந்து மாற்றி, ஆண்டவரே நீ உம்முடைய வார்த்தையின் மூலமாக சொல்கிறதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். And the day when I was born again, I didn't understand anything about what they shared, what verses they showed. Just I took it, that's all. நான் மறுபடியும் பிறந்த அந்த நாளிலே என்ன சொன்னார்கள் என்று தெரியாது, என்ன சொன்னப்பட்டது என்பதை முழுவதுமாக எனக்கு புரியவில்லை. ஆனால் சொன்ன வசனத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். And on the basis of the word, I did whatever I have to do. வசனத்தின் அடிப்படையிலே நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்தேன். Then I believed the blood of the Lord Jesus Christ forgave my sin and also delivered me from sinful bondage. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்னை பாவத்தை மன்னித்து என்னுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டது என்பதை நான் விசுவாசித்தேன். But no feeling, I didn't feel a thing. இதனாலே நான் ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு எதையும் உணரவில்லை. But that night I remember when I came to my room and switched on the light. ஆனால் அந்த இரவை நான் இன்றும் ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய அறைக்கு வந்து என்னுடைய விளக்கை ஏற்றினேன். And it was something different. ஆனால் அது ஒரு மாறுதலாக இருந்தது. And as day went by, next day, and early morning I got up just to read the word, hear God's voice. அடுத்த நாளிலே நான் அதிகாலையிலே எழுந்து தேவனுடைய வார்த்தையை வாசித்து வசனத்தை கேட்க நான் எழுந்திருந்தேன். It is not determination, it is the God given change comes to us when we accept God's word and act upon God's word. இது ஏதோ நாம் எடுத்துக்கொள்கிற தீர்மானம் அல்ல, இது தேவனாலே ஏற்படுத்தப்படுகிற மாறுதல், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை அபியாசிக்கிற காரியத்திலே. So beloved, you are hearing
whoever you may be, wherever you are, if you do not have these two things, by having simple faith on the blood of Lord Jesus Christ, shed 2000 years ago, but has power today to bring forgiveness and also to bring freedom from sinful bondages. அருமையானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அவருடைய இந்த காரியத்தை நீங்கள் உணர வேண்டும். அவர் நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரத்தத்தை சிந்தினார். அதன் மூலமாக நமக்கு மன்னிப்பு, அந்த பாவத்திலிருந்து விடுதலை. So this is called salvation. இதுதான் ரட்சிப்பு. Salvation, saved from the punishment of sin, being saved every day from the power of sin, and permanently one day we will be saved from the presence of sin. இங்கே ரட்சிப்பு என்கிற காரியம் பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நமக்கு மீட்பு, அனுதினமும் பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நமக்கு மீட்பு, ஒரு நாளிலே வரப்போகிற நாளிலே பாவத்தில் இருந்து, பாவம் இருக்கிற இடத்திலிருந்து, பாவத்தின் பிரசனத்திலிருந்து நமக்கு மீட்பு. And another thing, not only about salvation, after we are experiencing this great joy of salvation, we have to continue to do one thing if we should not backslide from the Lord. இன்னொரு காரியமானது இந்த ரட்சிப்பை குறித்ததான காரியம். அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது அவரை விட்டு பின்வாங்கி போகாமல் இருக்க வேண்டும். And for that, there is a verse, the name of one of the names of Lord Jesus Christ, book of Isaiah chapter 9 verse 6, we find there Prince of Peace about the Lord Jesus Christ. இங்கே அதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களிலே, நாமங்களிலே ஒரு நாமம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அது சமாதான பிரபு. God not only is the source of peace, God should be king. He should be the ruler in our life. தேவன் சமாதானத்தின் காரணராக நம்முடைய வாழ்க்கையில இருப்பது மட்டுமல்லாமல் அவர் ராஜாவாக, நம்மை ஆளுகிறவராக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். Everything must be surrendered to him in our life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும், சரணடைய வேண்டும். In the throne of our heart, not self, not others, not other things should be there. We have to enthrone Lord Jesus Christ as the king of all the aspects of our life. என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய இருதயத்திலே, சிங்காசனத்திலே நான் அல்ல, என்னை சார்ந்த காரியங்கள் அல்ல, என்னை சார்ந்தவர்கள் அல்ல, தேவன் தாமே என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களிலும் ஆளுகிறவராக அரசாள வேண்டும். Lord Jesus Christ should be Lord of all, otherwise he is not Lord at all. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் கர்த்தாவாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அல்ல. What place have you given him? அவருக்கு எவ்விதமான இடத்தை நான் கொடுத்திருக்கிறேன்? And secondly, the second means by which we can enjoy peace is sanctuary. இரண்டாவதாக எவ்விதமாக இந்த சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியும் என்றால் பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்தின் மூலமாக. And we find in Psalm 122 and verse 7, peace be 122 verse 7. Peace be within thy walls. Yeah, yes, brother, please. Sorry. சங்கீதம் 122:7 நாம் வாசிக்கிற விதமாக, உன்னுடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானம். What is this place where inside the walls peace is dwelling? இந்த அலங்கத்திற்குள்ளே சமாதானம் என்றால் அது எப்பேற்பட்ட ஸ்தலம்? And that is Jerusalem. அது எருசலேமை குறிக்கிறது. In the Old Testament, the two words Jerusalem and Zion, they can be read as the church, the local church in modern times. பழைய ஏற்பாட்டு காலத்திலே எருசலேம், சியோன் என்ற இந்த இரண்டு பெயர்களுக்கும் இந்த இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய ஸ்தல சபையை குறிக்கிறதாய் எடுத்துக்கொள்ளலாம், அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம். The meaning of Jerusalem means city of peace.
எருசலேமினுடைய அர்த்தம் என்றால் சமாதானத்தின் பட்டணம். Where peace dwells in the house of the Lord, in the church, peace dwells. We should realize that. தேவனுடைய வீட்டிலே அவருடைய சபையிலே சமாதானமானது தங்கியிருக்கிறது. And people may be disturbing, but that doesn't change anything. If I want to enjoy peace next to the Lord Jesus Christ, I must regard the church and I must be found in the church. இந்த சபையானது சபையிலே தான் சமாதானம் காணப்படுகிறது. அதை ஒருவேளை ஜனங்கள் குலைக்க முயற்சி செய்யலாம், ஆனால் அதில் எந்த மாற்றமும் இல்லை. சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருப்பது இந்த சபையிலே நான் காணப்பட வேண்டியதா இருக்கிறது. Somebody said like this, if you want to measure my love for the Lord Jesus Christ, you can measure my love for the church. இதை ஒரு நபர் விதமாக சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு இருக்கிறது என்று அளவிட முயற்சி செய்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு காட்டுவது சபைக்கு நான் எவ்விதமாக அன்பை காட்டுகிறேனோ அதை தான் காட்டுகிறது என்று சொன்னார். If I love the church, then love the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சபையை நான் நேசிப்பேனானால் அவரை நான் நேசிக்கிறேன். And in Psalm 84 verse 3, சங்கீதம் 84 மூன்றாம் வசனம். Please read, brother. Psalm 84. சங்கீதம் 84 சங்கீதம் 3 வசனம் நான் வாசிக்கிறேன். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. So there we find two kinds of birds, sparrow and swallow. இங்கே இரண்டு வகையான பறவைகளை குறித்து பார்க்கிறோம், குருவி, தகைவிலான் குருவி. And both are problematic birds. இந்த இரண்டு பறவைகளுமே அதிக தொல்லையை கொடுக்கிற பறவைகள். Sparrow, from one place to another, same room, same building, that will be building its nets and dirtying every place, making noise. நம் சிட்டுக்குருவியை அறிவோம், ஒரே கட்டிடத்திலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடமாக அதை கூடு கட்டுவதும் அசிங்கப்படுத்துவதும் சத்தம் போடுவதுமாக இருக்கிற காரியத்தை செய்கிறது. And swallow, that is migrating bird from one country to another country. They are like they'll show their face in the church. After 1 month you can't see them for 1 year. இந்த தகைவிலான் குருவியானது அதுடைய நடைமுறை விதமாக இருக்குது. ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாடு அதை பயணித்துக் கொண்டே இருக்கும். இதை போல சில விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஒரு நாள் வருவார்கள், அதன் பிறகு ஒரு வருடத்திற்கு பின்புதான் அவர்களை பார்க்க முடியும். But where do they find peace? ஆனால் அவர்கள் சமாதானத்தை எங்கே பெறுகிறார்கள்? Altars of the Lord. தேவனுடைய பலிபீடத்திலே. Please see the word, it is plural, not altar, altars. இங்கே அது ஒருமையில் அல்ல, பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய பீடங்கள் என்று. So there are two altars in the tabernacle in the Old Testament. அங்கே பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்திலே இரண்டு பலிபீடங்கள் இருந்தன. One is brazen altar where the animal was sacrificed, speaking about the only one perfect sacrifice of the Lord Jesus Christ on the cross. முதலாவது பலிபீடமானது அந்த வெண்கல பலிபீடம். அங்கேதான் மிருகமானது பலி செய்யப்பட்டது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏக பலியை குறித்து காட்டுகிறது. And another altar is the incense altar, which is speaking about prayer being offered as a sweet smelling sacrifice. இங்கே இன்னொரு பலிபீடமானது தூபவர்க்கம் ஏற்றப்படுகிற பலிபீடத்தை காட்டுகிறது. அது ஜெபத்தை ஏறெடுக்கிற பலியை காட்டுகிறது. And also our worship to the Lord, our service for the Lord, they are all sweet incense in the sight of the Lord. தேவனுடைய பார்வையிலே சுகந்த வர்க்கமா இருக்கிற நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜெபம், அவருக்கென்று செய்யப்படுகிற ஊழியத்தை இது காட்டுகிறது. So we don't come to the house of God simply to listen to messages. தேவனுடைய வீட்டிற்கு வெறும் செய்தியை கேட்பதற்காக மட்டும் நாம் வருகிறதில்லை. We have got the responsibility to pray for the people, noting their name by heart or at least writing in a diary.
இது இது நமக்கு இருக்கிற உத்தரவாதம் என்னவென்றால் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிப்பதும் அவர்களுடைய பெயர்களை ஒருவேளை நினைவு கூறுவதும் நினைவு கூற முடியவில்லை என்றால் ஒரு நோட்டிலே பேரையாவது எழுதி வைத்து ஞாபகத்திலே இருக்க வேண்டும். That is our responsibility. இது நம்முடைய உத்தரவாதம். And also we come to the house of God to serve him. தேவனுடைய வீட்டிற்கு நாம் வருகிறது அவருக்காக ஊழியம் செய்வதற்கு. It is not one man preaching and another man and all the others hearing and going. ஒரு மனிதன் அங்கே பிரசங்கிப்பதும் மற்றவர்கள் எல்லாம் அதை கேட்டுவிட்டு செல்வதும் அல்ல. No, everybody have their own responsibilities. Even maybe cleaning, whatever work the Lord has for me, it is for a higher calling. In later time, I must be willing to start at the lowest place and give my best in the house of God. தேவனுடைய வீட்டிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உத்தரவாதம் இருக்கிறது. அது ஒரு வேலை சுத்தம் செய்கிற வேலையாக இருந்தாலும் ஒரு பெரிதான பிற்காலத்திலே தேவன் எனக்கு வைத்திருக்கிற தேவனுடைய அழைப்பிற்காக ஆயத்தம் பண்ணுகிற காரியமாக அது உதவுகிற காரியமாக இருக்கிறது. So then we will have rest in the house of the Lord, peace in the house of the Lord. அப்பொழுதுதான் தேவனுடைய வீட்டிலே இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் நாம் பெறுகிறவர்களாக இருப்போம். And then third means by which we have peace. மூன்றாவதாக நமக்கு எவ்விதமாக சமாதானத்தை பெறுகிறோம் என்ற காரியம் Scripture, God's word. தேவனுடைய வசனத்தின் மூலமாக வார்த்தையின் மூலமாக. And we are turning to Psalm 119 verse 165. சங்கீதம் 165 119 brother. Psalm 119 Psalm 119 verse 165. சங்கீதம் 119 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. So there is power in God's word. That power takes away all our anxieties, worries, doubt, fear, and we are filled with peace when we read God's word. தேவனுடைய வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது நமக்கு இருக்கிற சஞ்சலம், குழப்பம், மற்ற கவலைகள் எல்லாம் நீங்கி தேவனுடைய சமாதானத்தினாலே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் நிரப்பப்படுகிறோம். If somebody says, I don't have peace all through the day and all through the weeks or the months, they have to search their lives what time they give to God's word. ஒருவேறு விதமாக எனக்கு எல்லா வாரத்திலும் இந்த வாரம் முழுவதுமாக மாதம் முழுவதுமாக எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். And we find in Mark's Gospel, chapter 4, verse 39. Mark 4:39. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. So how is it possible? இது எவ்விதமாக சாத்தியம்? The power in what the Lord Jesus Christ said, that word had the power to bring everything as make the storm must come. தேவன் சொல்கிற வார்த்தையின் வல்லமை, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை அங்கே இருக்கிற அந்த புயலை அதட்டி அங்கே அமைதலை ஏற்படுத்தினது. One day a Christian worker was traveling in a train. ஒரு நாளிலே ஒரு கிறிஸ்தவ ஊழியர் ட்ரெயினிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். Opposite him, one ugly looking man, a ferocious looking man was seated. அவருக்கு எதிரே இருக்கிற சீட்டிலே ஒரு பார்ப்பதற்கே சகிக்காத ஒரு கொடூரமான மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். And then this God servant asked, what is your name, sir? அந்த தேவனுடைய ஊழியர் அந்த மனிதனை பார்த்து, உம்முடைய பேர் என்ன என்று கேட்டார். My name is Plague. என்னுடைய பேர் வாதை என்று சொன்னார். Plague, then where are you going? For what you are going? அவர் கேட்டார் இந்த தேவனுடைய மனுஷன், வாதையா, எங்கே போகிறீர்கள்? And he said, to Calcutta I am going, and I have to kill 30 people there with plague.
நான் கல்கட்டாவுக்கு செல்கிறேன். அங்கே 13 பேரை வாதையினாலே நான் கொல்ல வேண்டும். 30. 30 பேரை வாதையினாலே கொல்ல வேண்டும். And then it happened after 4 days they were returning in train. In the same route. 4 நாளைக்கு பிறகு அதே ட்ரெயினிலே அதே வழியிலே இந்த 2 பேரும் பயணித்து வந்தார்கள். And it happened like before, both of them were in the opposite seats. முன்பு போலவே 2 பேரும் எதிர் சீட்லயே உட்கார நேர்ந்தது. Then the Lord servant became very angry and said, "You are a liar. You told only 30 people you will kill. Now you have killed 3,000 people in Calcutta." அந்த தேவனுடைய மனுஷர் மிகவும் கோபப்பட்டு, நீ அங்கே 30 பேரை தான் கொலை செய்வேன் என்று சொன்னாய், இப்பொழுது அங்கே 3000 பேர் இருந்திருக்கிறார்கள். And that plague replied very calmly, "Sir, I killed only 30 people. 2,970 people died out of fear." அங்கே அந்த வாதையானது சொன்னது, ஐயா, நான் 30 பேரை தான் கொன்றேன், 2970 பேர் பயத்தினாலே செத்து விட்டார்கள். So if you want the storm, the fear to go, then the word of the Lord has power to calm every storm in your life. காற்று, புயல், பயம் நின்று போக வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அமைதலை உண்டாக்க. And the fourth provision is supplication. அவர் தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற 4வது காரியம் விண்ணப்பம் செய்தல். Book of Philippians chapter 4 verses 6 and 7. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். Philippians 4 6 and 7. Please read. பிலிப்பியர் 4 6 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். So here we find very clearly, without worrying, without anxiety, if we make known to God with thanksgiving all our need, spiritual need and material need, various other needs, emotional needs, then there will be peace that passes understanding, ruling always. இங்கே பார்க்கிறோம், இந்த 2 வசனங்களிலே அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நாம் எந்தவித கவலையும் இல்லாமல் தேவனிடத்திலே நன்றி அறிதலோடு நாம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கொண்டு தேவன் நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராயிருக்கிறார். And sometimes we think we are born again, we are saved, we can be sure of heaven, and that is all. சில வேளைகளிலே நாம் நினைக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம், நமக்கு பரலோகம் நிச்சயமானது, அது போதும் என்று. But it is not only salvation brings the hope of heaven into you, salvation brings glory, various other things connected with it into our lives, which we must know, we must claim in our life. ரட்சிப்பின் மூலமாக நமக்கு பரலோகம் மட்டுமல்ல, அதன் மூலமாக மகிமையும் மற்ற அநேக காரியங்களும் நமக்கு ரட்சிப்பு கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கவும் வேண்டும். 1 Peter chapter 5 verse 7. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Peter 5th chapter and 7th verse. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your care upon him, for he careth for you. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். And this cast is completely rolling from us to God, not even keeping an iota of it. இங்கே ஆங்கிலத்திலே காஸ்ட் என்கிற வார்த்தைக்கு தேவன் மேல் போட்டு விடுங்கள் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம், என்னிடத்துல இருந்து எல்லா காரியத்தையும் அவரிடத்திலே தள்ளி விடுவது, என் பக்கத்துல எந்த காரியத்தையும் வைக்காமல் அவரிடத்திலே கொடுத்து விடுவது. And whatever God's word says, at face value, we can experience it, enjoy it in our life.
தேவனுடைய வார்த்தை சொல்கிற காரியத்தை எழுத்தளவிலே நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். And one day, an elderly woman was traveling in a bus. ஒரு நாளிலே ஒரு வயதான ஒரு ஸ்திரீ பஸ்ஸிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். He stopped the bus, got into it, and then he paid the money for the ticket and she sat down. இவ்விதமாக பஸ் நின்றது. அவர்கள் உள்ளே ஏறி சென்று அதற்காக பயணச்சீட்டை வாங்கி கொண்டு அமர்ந்தார்கள். And that lady was carrying a bundle, and the bundle was on her head inside the bus also. அந்த ஸ்திரீயானவர் தங்கள் ஒரு பெரிய மூட்டையை சுமந்து கொண்டிருந்தார்கள். பஸ்ஸில் உட்கார்ந்த பிறகு அந்த மூட்டையை தலையிலேயே வைத்துக் கொண்டிருந்தார்கள். And the conductor came and asked, what are you doing? And you can put that bundle down in the bus. அந்த நடத்துனர் கண்டக்டர் வந்து நீங்கள் செய்கிறது என்ன, அதை கீழே வைக்கலாமே என்று கேட்டார். And she said, I paid only for myself, but for my burden I have not paid. நான் எனக்காக மட்டும்தான் இந்த பயணச்சீட்டை வாங்கினேன், நான் கொண்டு வருகிற இந்த பாரத்திற்கு, இந்த மூட்டைக்கு பயணச்சீட்டை வாங்கவில்லை என்று சொன்னார்கள். Conductor laughed and said, whether you are carrying it on your head or you put it down on the floor of the bus, only the bus is carrying you and your burden. நீங்கள் நடத்துனர் சிரித்து கொண்டே சொன்னார், இதை நீங்கள் உங்கள் தலையிலே தூக்கினாலோ, நீங்கள் இந்த பஸ்ஸினுடைய தரையிலே வைத்து பிரயாணித்தாலோ, இந்த பஸ் தான் இது உங்க இரண்டு பேரையும் சுமக்கிறது என்று சொன்னார். And that is why many times we compartmentalize. Some things God cares, and many of the things I have to care for myself. நாம் அநேக நேரங்களிலே இவ்விதமாக பிரித்து வைக்கிறோம். சில காரியங்களை தேவன் செய்வார், சில காரியங்களை நாமே தான் செய்ய வேண்டும் என்று நாம் நம்மையிலே எடுத்துக்கொள்கிறோம். All your care upon him, please cast. உங்களுடைய எல்லா கவலைகளையும் அவர் மேலே போட்டு விடுங்கள். And that is why, beloved, we have to be without any burden in our daily pilgrimage in our Christian lives. நம்முடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பிரயாணத்திலே எந்தவித பாரமும் இல்லாமல் நாம் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். This peace is very necessary. சமாதானமானது நமக்கு மிகவும் முக்கியமா இருக்கிறது. Because this peace alone can bring us victory and bring us success in our life. இந்த சமாதானம் மட்டும்தாமே நமக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் கொண்டு வர முடியும். Book of Romans chapter 16 verse 20. ரோமர் 16:20. Romans 16:20. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். In English the translation is not all right, in the Tamil it is all right. And Satan, the Lord will crush Satan, not wound Satan. ஆங்கிலத்திலே அந்த மொழிபெயர்ப்பு சரியாக இல்லை. ஆங்கிலத்திலே சாத்தானுக்கு அடி காயங்கள் ஏற்படும் என்கிற இருக்கிறது. அடி காயங்கள் ஏற்படுத்துகிற காரியம் அல்ல, தேவன் சாத்தானை நசுக்கி போடுகிறவர். And that is why in our family life we have to be very careful. ஆகையினாலே தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Let her do her things and I will do my things. If she is not careful, why should I bother? I will carry on. I have no time to think about my wife's feelings. நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே என்னுடைய மனைவி என்ன வேணாலும் செய்யட்டும், அவள் செய்கிற காரியத்தை செய்யட்டும், எனக்கு அதற்கெல்லாம் நேரமில்லை, நான் எப்படி நேரத்தை செலவழிப்பது? If you do not take along your wife with you in everything, respecting every feeling of hers, same way wives, respecting the feelings of your husband, keeping oneness, togetherness, and peace between you, then Satan will be laughing and playing the fool in your family life. புருஷனும் மனைவியுமாக இருக்கிற காரியத்திலே புருஷன் மனைவியினுடைய காரியங்களை கவனிக்காமல் அவளுடைய காரியங்களை அலட்சியப்படுத்துவதும், மனைவி புருஷனுடைய காரியங்களை அலட்சியப்படுத்துவதுமாய் இருந்தால், இதில் ஒற்றுமை இல்லை என்றால் சத்ருவாகிய சாத்தான் உங்களை பார்த்து நகைத்து கொண்டிருக்கிறவனா இருக்கிறான்.
You may buy the best clothes and you may give the best coffee, but you must see to that the feelings are respected and every time the love is poured. நீங்கள் ஒருவேளை சிறந்த காரியங்களை வாங்குகிறவர்களாக வாங்கி கொடுக்கலாம். இந்த காரியத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அன்பானது வெளிப்படுகிறதா என்று. And peace must be maintained even in our church life. நம்முடைய சபையினுடைய வாழ்க்கையிலும் இந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டியவர்களா இருக்க வேண்டும். And never, if somebody misunderstands you, just ignore it and go away as far as possible. Settle the matters then and there. இங்கே ஒருவேளை நம்மை யாராவது தவறாக ஏதாவது புரிந்து கொள்வார்கள் என்றால் அதை அலட்சியப்படுத்திவிட்டு செல்லாமல் அதை சரி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவு துரிதமாக அதை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்க வேண்டும். Because that peace alone will bring Satan under the feet and be crushed. ஏனென்றால் சமாதானம் மட்டுமே சத்ருவாகிய சாத்தானை தேவனுடைய பாதத்திற்கீழாக கொண்டு வந்து நசுக்கி போடும். Same thing with children. Warn you, if you don't have the great feeling of satisfaction and joy in your parents' heart regarding you, be careful. பிள்ளைகளுக்கும் இது நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். உங்களுடைய பெற்றோருடைய இருதயத்திற்கு நீங்கள் சந்தோஷத்தை கொண்டவர்களாக இருக்கவில்லை என்றால் நீங்கள் எச்சரிப்பை பெற வேண்டும். And fifthly, finally, the provision through which we can enjoy peace. ஐந்தாவதாக கடைசியாக நாம் எவ்விதமாக இந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியும்? And that is through soul winning. அது ஆத்தும ஆதாயத்தின் மூலமாக. You may be wondering what we are talking. Soul winning, peace. நீங்கள் ஒருவேளை உங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி ஏற்படலாம். ஆத்தும ஆதாயத்திற்கும் சமாதானத்திற்கும் என்ன சம்பந்தம்? Book of Ephesians, 6th chapter, 15th verse. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபேசியர் 6:15. எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். If you care to share the gospel of peace, that same peace will be in your heart and your home. நீங்கள் இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஆயத்தமாயிருந்தால் அதே சமாதானம் உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய வீடுகளிலும் காணப்படும். Same way in the church, if you have to avoid problems, the church should be a church doing gospel work, winning souls, and not only thinking about themselves. இதே காரியம்தான் சபையிலேயும் சமாதானம் காணப்பட வேண்டும் என்றால் சபையானது இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆத்மாதாயம் செய்கிற சபையாக இருக்க வேண்டும். தன்னை குறித்தோ தன்னுடைய விசுவாசிகளை குறித்து மட்டுமல்ல. And one of the important meetings in a local church is the gospel meeting, through which at least every week we bring new souls. ஸ்தல சபைகளிலே மிகவும் முக்கியமான கூட்டங்களிலே ஒரு கூட்டமானது இந்த சுவிசேஷ கூட்டம். அந்த சுவிசேஷ கூட்டத்தின் மூலமாக ஆத்துமாக்களை கொண்டு வருகிறவர்களா இருக்கிறோம். And that is why, beloved, we have to carry the gospel of peace and carry it to the heart and homes of people. Then we can enjoy peace like river and increasing peace, abiding peace. அதனாலேதான் பிரியமானவர்களே, இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கும் அவர்களுடைய இருதயங்களுக்கும் அவர்களுடைய வீடுகளுக்கும் கொண்டு செல்லும் பொழுது அதே போல சமாதானம், பெரிய சமாதானம், நிலைத்திருக்கிற சமாதானத்தை நாம் அனுபவிக்கிறவர்களா இருப்போம். In this world, all believers are equally important, equally necessary, equally precious. இந்த உலகத்திலே எல்லா விசுவாசிகளும் சமமானவர்கள், முக்கியமானவர்கள், அவசியமானவர்கள், தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். There is no high caste, low caste, educated, uneducated, and all such differences. அங்கே சபை விசுவாசிகள் மத்தியிலே பெரிய ஜாதி, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, படித்தவன், படிக்காதவன், எந்த வித்தியாச வேறுபாடுகள் இல்லை.
But in heaven there will be difference. ஆனால் பரலோகத்திலே வித்தியாசங்கள் இருக்கும். There will be different glory for different people. வித்தியாசமான நபர்களுக்கு அநேகருக்கு வித்தியாச விதமான மகிமை காணப்படும். And that only one verse we will read. I am closing. Book of Daniel, chapter 12, verse 3. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம் முடிப்பதற்கு முன்பாக. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். In the firmament they will be brightly shining. Those who turn people from their wickedness, from their sins, those who win souls. அங்கே ஆகாய மண்டலங்களிலே ஆத்மா ஆதாயம் செய்கிறவர்கள் பிரகாசமாக இருப்பார்கள். And if you want to receive your crown of rejoicing, your life, at least make some attempt to tell about the Lord Jesus Christ. The Lord will say. இந்த சந்தோஷ கிரீடத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே யாராவது ஒருவருக்காவது ஒரு தடவையாவது தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல பிரயாசப்படுங்க. In that day, when I make up my jewels, ye shall discern between those who serve me and those who served me not. Malachi 3:18. மலாக்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அங்கே தேவன் தமக்கு ஊழியம் செய்தவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் தேவன் வித்தியாசத்தை காண்பிக்க போகிறார். So this is the age, young age. If you are born again, start saying a few words. Start saying about the blood, the cross of Lord Jesus Christ. Ask the people to decide, and the Lord will work, the Lord will save. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் இந்த சிறு வயதிலே இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுடைய இரத்தத்தை குறித்தும் கல்வாரி சிலுவையை குறித்தும் அவர்களுக்கு ஜனங்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை தீர்மானத்தை எடுக்க அவர்களிடத்திலே பேசுங்கள். Not big argument, not big words from the Bible. Simple words, and also about the power of the blood, about the cross. When it is there, it will have power to change people. நீங்க ஏதோ பெரிய செய்தியையோ பெரிய வசனங்களையோ பெரிய பட்டிமன்ற காரியங்களையோ செய்ய வேண்டியதில்லை. தேவனுடைய இரத்தத்தின் வல்லமையை குறித்தும் அவருடைய சிலுவையை குறித்தும் சொன்னாலே போதும். May the Lord bless His word. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. Shall we pray? ஜெபிப்போம். Loving Heavenly Father, we commit Thy precious word into Thy loving hands. அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தையை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். We may not be only hearing it, but Lord, in our daily experience, we may search our hearts in these 5 things. We may be careful, and through which we can enjoy the real peace. ஆண்டவரே, இந்த வசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே எங்களுடைய அனுபவங்களிலே நாங்கள் இதை தேடி ஆராய்ந்து பார்த்து இதை அபியாசிக்க இந்த 5 காரியங்களை தியானித்த காரியங்களிலே எங்களுக்கு உதவி செய்வீராக. Let Thy word have deep root in our life and bring forth fruit. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வசனம் ஆழமாக பதிந்து அது பலனை கொடுக்க உதவி செய்வீராக. Anybody going through any tears, problems, sickness, sorrow, be with that individual. Put Thy hand, comfort and heal. ஆண்டவரே, கண்ணீரின் வழியாக, வியாதியின் வழியாக, கவலையின் வழியாக யாரேனும் செல்வார்கள் ஆனால் ஆண்டவரே, உம்முடைய கரத்தை வைத்து நீர் தாமே ஆறுதல் படுத்துவீராக. And also meet every need of Thy children. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவையும் சந்திப்பீராக. Loving Heavenly Father, we pray for our precious sister Mrs. Anand, committed into Thy loving hand. Do a miracle, Lord. Whoever has done any mistake among the medical field or whatever it is, we don't blame, we don't give up hope. We depend upon the toucher and healer in the name of the Lord Jesus Christ.
brother. Lord, we pray for various other loved ones also. Thou will heal them and be with them, continue to be with us. And especially, Lord, we may be people who are enjoying this peace always by all means. And Lord, we may be having this peace ruling in our hearts. Committing ourselves, we pray with thanksgiving, and the church at Bethany and all the other churches which are listening. We pray with thanksgiving in the exalted name of our Lord and Savior, Lord Jesus Christ. Amen. And anything is there? Announcement? Uncle, you can close in benediction, Uncle. Now unto him who is able to keep us from falling, present us faultless before the presence of his glory, with exceeding joy, to the only wise God our Savior, Lord Jesus Christ, be glory and majesty, dominion and power, both now and ever. Amen. Amen. Praise the Lord, everybody. Praise the Lord. Thank you, Uncle. Thank you.